ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு KFC சிக்கன் பண்ண போறோம். KFC சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் இறைச்சி மற்றும் இறைச்சி மேலே கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 4 லெமனை புளிஞ்சு ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இது போதும். நல்லா விரவணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விரவி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுக்கிடணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெத்த பீஸுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் தான் நல்லா டேஸ்ட் ஜம்முன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விரைச்சியாச்சு. இனி 2 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள தூக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அதில் நல்லா பிடிக்கும். இவ்வளோ பெரிய பாத்திரத்தை ஃப்ரீசருக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வைப்பீங்க? அது வைக்கலாம். உள்ள சும்மா தானே இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜு. இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ KFCக்கு மயோனஸ் ரெடி பண்ண போகிறோம். மயோனஸுக்கு 2 முட்டை, அப்புறம் கொஞ்சம் 2 துண்டு பூண்டு போட்டுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு சுகர், கொஞ்சம் போல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சால்ட். இந்த 2 மிக்சிங் ஆகும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்ற நல்லா கட்டி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன? தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அரைச்சிடுவோம். இப்படி விட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வெள்ளையாகிடுச்சு, ஆனால் தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது கட்டியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். ஆயில் சேர்க்க கட்டி ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஊற்றணும். நீங்கள் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நல்லா கட்டி ஆகிடுச்சு. ஸ்பூனுங்க எவ்வளோ அழகா மைனஸ் ரெடியாக இருக்குன்னு. KFCக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் எலுமிச்சை மலம் ஊற்றி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை மலத்தில் கொஞ்சம் புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஊற்றிடக்கூடாது, பாதி ஊற்றினா போதும். நிறைய ஊற்றினா ரொம்ப புளிக்கும், நல்லா இருக்காது. ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு அரை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான மயோனிஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். KFCக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நாங்கள் 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஏன்னா 2 கிலோ இறைச்சி எடுத்த மாதிரி எடுங்க. 2 கோழி எடுத்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ. 3 பாக்கெட் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 தட்டியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். சால்ட்டு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். நிறைய போடக்கூடாது, ஏன்னு தெரியாது எனக்கு. ஆனால் கொஞ்சம் தான் போட்டுருங்க, அதை பார்த்துடுங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் காற்றுலேயே பறந்து போகுது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டுக்கலாம். வத்தல் பொடி போட்டால் தான் கொஞ்சம் இறைச்சியில் உரைப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா விரவிக்கிடுவோம். லைட்டாக ரெட் கலர் வந்திருக்கு. நமக்கு தேவைன்னா நம்ம ரெட்டு பவுடர் உண்டு தெரியுமா, அதையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்த உடனே
நம்ம இறச்சி எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் கட்டி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாம். ஐஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த சிக்கனை எடுத்து இன்னும் இருக்கு மாவு. இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா இது இந்த தண்ணியில் முக்கணும். ஐஸ் கட்டி எதுக்கு போட்டோம்னா மாவு அப்போ தான் ரொம்ப தடவை ஒட்டி பிடிக்காது, இந்த தண்ணியில் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக போட்டது. ஆனால் ஓரளவு போக தான் செய்யுது. அழகா பட்டும் படாமல் அப்படியே முக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா கொதி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம ரோஸ்ட் கடை போட்டுடலாம். அடிக்கடி திருப்பி போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கரிஞ்சு போயிட விடாது. கரிஞ்சா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா எண்ணெய் கணம் எண்ணெய் கணம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து மயோனைஸும் இதையும் சேர்த்து முக்கி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அது கூட இன்றைக்கி நம்ம புரோட்டாவும் வாங்கியிருக்கோம். கடையில் இருந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா. இன்றைக்கி ஒரு பிடி